ஹாய் கைஸ், திருப்பி நம்ம ஒரு வீடியோவில் நம்ம இன்றைக்கி சந்திச்சிட்டோம். நம்மளால் ஃப்ரேம் ரேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டீம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போ வந்துட்டு அதிகமாக வீடியோ பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பிடிக்காட்டியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த இதுக்கு வரல. நான் இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கும், கேமிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஓகே, அது ஒன்று. யார் தம்பி நீ? யாருப்பா நீ? ஒரியன் போட்டு பயந்தாங்குழி மாதிரி எதாக இருந்தாலும் நேராக வரணும்ல. டாக்டிக்ஸ்னால் ஒன்று இருக்குது. என்ன ரங்கா, இது நியாயமா? 3 பேர் சேர்ந்து ஒரே ஆள் அடிக்கிறீங்களேன்னு நியாயமா? அதெல்லாம் நம்ம டீமை பாருங்கள், 360 டிகிரி அடிச்சிட்ருக்காரு. சூப்பர். ஒரு நாக்கு அடி ப்ரோ. நீங்கள் அந்த காமெடி கவனிச்சிங்க தெரிஞ்சிருக்கோம். நம்ம டீம் 360 டிகிரியில் சுற்றிட்டு இருந்தப்பார். ஜாய்ஸ்டிக்கே ஒரு பக்கம் அழுத்தி, நம்மளோட ஃபயர் பட்டன் ஒரு பக்கம் அழுத்தி போயிட்டு இருந்திருப்பாரு. நம்மளுக்கு பார்த்துனா சரியான காமெடியாக இருக்கும். இன்றைக்கான வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நைட் அப்லோட் பண்ணி நைட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நைட் எல்லோரும் தூங்கிட்டுருக்கேன். அப்போ தான் நானே வாய்ஸ் கொடுத்து வந்துட்டுருக்கேன். அதிகமாக கத்தி பேசினா எல்லோரும் எதிர்த்துருவாங்க. அதுக்கு நான் வீட்டில் அடி வாங்கினா. அதனால இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க, சரியா? எஸ்பெஷல் நேம் நீ தான். வால்யூம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேம் விட்டு அப்படி வெளியே போயிடாதடா. நீ ஒருத்தன் தான் நான் பார்க்கவே செய்கிற. அதனால் நீயாச்சும் ஃபுல்லாக உட்காந்து பாடுறா. கண்டவங்கிட்டனா கொஞ்சம் இதாக இருக்கே. கண்டவனால என் கசின்கிட்ட தான் கொஞ்சம் வேறு எதுவும் இல்லை. ஐயா, யாரையா நீங்கள் பொசக்கு நோக்கு நாக்காரீங்க? என்ன ரங்கா, நியாயமாக இது? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எதாவது ஹீல் பண்ணி விட. ஒருத்தன் வந்துட்டான்டா. அடி நீ இங்கே நீ என் டீம்மேட்லாம் நான் நினச்சேன். ஐயா, அடி அழுத்தி பிடி. ஓகே, யார் தம்பி நீ? ஆனால் பைத்தியமே, ஓரியன் போட்டு இவன் சாவடிக்கிறானே. எவன் அடிக்கிறானோ இல்லையா, இவன் நல்லா நம்மள அடிச்சிட்ருக்கான். பின்னாடி அடிக்கிட்டே. உனக்குலாம் வெக்கமாக இல்லை? நம்ம டீமில் ஓரியன் போட்டு மாஸ்க் காட்டியிருக்கான். மாஸ்க் காட்டு ப்ரோ. ஓரியனுக்கே ஓரியன். என்ன ப்ரோ, யானைக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி சிங்கத்துக்கிட்டேருந்து மாட்டேன் கதையால் இதெல்லாம் இருக்கு. யார் ப்ரோ நீ? இப்படின்னா இருக்க. சரி, நம்ம பைசன் எடுத்தான். நீ சரியான ஒரு மேட்ச் விளாட்னேன். ஏடும் வச்சு சரியான ஒரு கில்லு. அதனால் நான் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறதாவது நான் ஒரு வீடியோவில் நான் ரிவியல் பண்ணுறேன். நான் எந்த மாதிரிலாம் நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு. அதாவது நம்ம எப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய 15 பெஸ்ட்டு கிளிப்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளாக அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ நம்ம டென்ஷனாக இருக்க தேவையில்லை. அதாவது நம்ம கேம் அப்படியே அப்லோட் பண்ணணும்னு. அதனால தான் அந்த மாதிரி நானும் அந்த டெக்ஸி அதை ஒரு நாள் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேம் ப்ளே தானே பார்க்க வந்தீங்க. கேம் ப்ளே நல்லா பார்த்துட்டு போனோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இருக்கும். இந்த வீடியோ மோஸ்ட்லி மிட் நைட்டில் தான் வரும். ஸோ யாரும் கண்டுக்காதீங்க, ஓகே? யார் தம்பி நீ? பாக்ஸுக்கு பின்னாடி ஓடிக்கிற பயமா? என்ன ரங்கா, பயமா? முதுகுக்கு பின்னாடி. ஆனால் நான் பாராட்டலை. முதுகுக்கு பின்னாடி குத்தலைல்ல. நம்ம டீம்மேட் அப்படின்னா பாருங்களேன், கிளியர் பண்ணணும்னு சொன்னால் கிளியர் பண்ணுறாரா? வடக்கன்ஸ் மாதிரி இல்லையே. அடா, அழுத்தி பிடி. 2 நாக்கு சரியானது. நம்மளும் நம்ம டீம்மேட் மாதிரி தான் அப்படியே ஜாய்ஸ்டிக் எங்கேயோ அழுத்தி போடலாம். நல்ல வேலை பைசன் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடும். யாரா நீங்கள் குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? ஃப்ரீ ஃபயர்ரா, துப்பாக்கி சுடணுன்னு அந்த மாதிரி குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க. பைத்தியக்காரங்களா? ஐயோ, யூடியூப் டீமானிட்டைஸ் பண்ணி விட்றானே. இப்போ லசா போக்கலா. இருங்க 1 செகண்ட், நான் வீடியோ பார்க்குறேன். ஹே கூகுள், வாட்ஸ் லுனாட்டிக் ஆர் பைத்தியக்காரன் இன் ஸ்பானிஷ்? லா காசா பால். ஓகே, லா காசா பால். ஏன்னா யூடியூப்புக்கு ஸ்பானிஷ் தெரியாதுல்ல. நம்ம ஸ்பானிஷ் வச்சு நம்ம ஓட்டிடுவோம். வி ஆர் லெஜெண்ட்ஸ். நீங்கள் முன்னாடி வருவீங்களாடா? நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்து நம்ம ஒரு கில் கூட அடிக்கல. ஆனால் நம்ம இந்த சீசனில் நான் ஏடபிள்யூஎம்மே அப்படி எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம டீம்மேட்டில் யாருக்குனே 2-3 ஏடபிள்யூஎம் இருக்காங்க.
ஸோ நம்மளும் ஏடபிள்யூஎம் எடுத்தால் வந்துட்டு அவன் ஷார்ட்டேஜ் போய் ஆடுறது. ஏற்கனவே நான் என் டீமில் மேக்ஸிமம் நான் ஒருத்தமாக தான் ஏடபிள்யூமாக இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் இப்போ புதுசாக டீமாக இருக்கலாம் 2-3 பேர் ஏடபிள்யூஎம் தான். ஸோ நம்மளும் எதுக்கு ஏடபிள்யூம் நான் அதனால தான் நான் எடுக்கிறது இல்லை. அதான் இப்போ நான் வந்து ஏடபிள்யூ வச்சு க்ரோஸ் ஆக மாட்டேன். சரி என்னடா நீங்கள் 2 நாளுக்கு அப்படியே டப்புன்னு பண்ணுறீங்க. அதான் இதிலே தெரிஞ்சுக்கோ நம்ம புது ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குன்னு எப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுங்க. நம்ம டக்குன்னு போனேன்னு 2-3 நாக்கு ப்ரோ 1 கிலோச்சும் மிச்சம் வைப்பாங்களா? அது மட்டும் கிடையாது. டேட்ஸ் நோ வை டேய் உங்களுக்கு இப்போ தான்டா பெருமையாக பேசுனாங்க. 1 கிலோச்சும் அடிக்கிறா. அவங்க யூடியூப் சேனல் இருக்கிறா வீடியோ அப்லோட் பண்ணணும்டா. ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க? எங்கேருந்துடா வரீங்க? அதுக்கப்புறம் இப்போ யாருன்னா வந்து நான் வந்துட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு கன் ஸ்கின் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களே. அது 6 வாட்டி ஹீரோய்க்கு பண்ண கன் ஸ்கின் கொடுப்பாங்கன்னு நான் சொன்ன மாதிரியே பழிச்சிச்சா. 6 வாட்டி ஹீரோய்க்கு பண்ண கன் ஸ்கின்னு. ஸோ நீங்கள் இதை இப்போ யாராலும் இப்போ விஎல் ஹீரோய்க்கு போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் வந்து டைமண்ட் இன்னும் ஹீரோய்க்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 8-9 பாயிண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டோட விலை நம்ம ஏற்றி விட்ருவோம். மல்டிச்சியா ஓகே யாருமா நீ? அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் காலையில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. காலையில் தான் அப்லோடே பண்ணுவேன். மின்னட் அப்லோட் பண்ணால் காலையில் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் காலையில் நீங்கள் உட்காந்து பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது நான் என்ன சொல்ல எப்படி உள்ளேருந்து அடிச்சிட்டேன். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இடிஞ்சு விழும். ப்ரோ என் வீட்டில் இடிஞ்சு ப்ரோ நான் டைட்டானியம் கட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா அப்பா வீட்டில் வந்துட்டு உங்கள் தேவையில்லாமலே அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்கே தெரியாமல் ப்ரோ. அது கூட இல்லாமல் டேய் நான் ஆர்ஃபனேஜில் இருக்கேன்டா எப்படிடா நானாக தான் சொன்னீங்கன்னா அதாவது உங்கள் உயிர் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்களை அடித்து பொடா டுமுக்குன்னு சொல்லி ஓடி போயிடுவான். ஸோ இந்த எல்லா ரீசனும் போதும் போல் இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைக் பண்ணணும்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சும்மா நான் உட்காந்து பாருங்கள். லைக் பண்ணிட்டு உட்காந்து பாரு. என்னென்ன கம்பி கதை கத்த வேண்டியதாக இருக்குது. யார் ப்ரோ நீ உள்ளே போகிறப்போ என்ன ப்ரோ சோனுக்குள்ளே போதா ப்ரோ? அல்ட்டிப்படி பூயா அடி அதே ஒரே ஃபார்முலா மட்டும் தான் ப்ரோ. நம்மளுக்கு அல்ட்டிப்படி பூயா அடி நம்ம குடும்பத்துக்கு ஹெச்ஆர்னா ஒன்றும் வராது. யாரியா நீ? எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? அதாவது நம்ம இப்போ 2 அவங்க 3 இந்த வாடி ஏடபிள்யூ எடுக்கலாமா? எடுத்தால் நம்ம டீமில் நம்ம காடி துப்போம். சரி வேண்டாம் நம்ம ஏடபிள்யூ எடுக்கலாம். க்ளோஸாகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி சரியான சீன் இருக்குது. அதாவது நான் ஓடினேன் வெறுடாமல் இப்போ 4-5 வாட்டி சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தேன். இவர் யார் ப்ரோ நீ? சரி யாருண்ணா அவனுக்கு என்ன? அதாவது இந்த யாராச்சும் ஒருத்தர் கேட்டு தான் ஜிடி புத்தோட நான் ஜிடி கிங்கோட ஃபேன். நான் அவரோட ஃபேனுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நானே அவரை வந்துட்டு இந்த 2023 மேலேருந்து தான் நானே அவரை ஃபாலோவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதாவது நான் பெரிய ஃபேன்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா அது சைட்லேருந்து 7 ஒருத்தன் அடிச்சிட்ருக்கான். நமக்கு டஃப் கொடுப்பான் போலையே. சரி ஓகேவா என்னையா வாயா. வா 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 யாரியா நீ வாங்கியா? என்னையா எப்படியுமே வர மாட்டேங்கிங்க. யாரியா நீங்க? நான் ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். டேய் 1 கில் கூட அடிக்கலடா. எத்தனை கில் அடிச்சு நான் பார்க்க கூட இல்லை. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்குமே. வாங்க வாங்க வாங்க. ஏதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ப்ரோ நம்ம யூடியூப்பில் வந்துட்டு எத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வாய்ஸ் வந்துட்டு கரெக்டாக மாறும். ப்ரோ நானே வீடியோ 1 மாதமாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது 2 மாதமாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இந்த கேள்வியோட நீ வந்து ஜிடி ப்ரோ டிவிஎஸ் ப்ரோ கிட்ட போய் கேட்கக்கூடிய கேள்வினா என்கிட்ட கேட்டுட்ருக்கிய. சரி ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் சொல்கிறேன் இது யூகம் தான். அதாவது நீங்கள் மிச்சம் யூடியூபரோட வாய்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு நல்லாயிரும். ஸோ நீங்கள் 2 இயர்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்து வீடியோ போட்டே நீங்கள் வச்சுக்கோங்களேன் உங்கள் வாய்ஸ் அப்படியே கட் ஆகிரும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்மளோட அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் யார் இப்போ ப்ரீ ரெஜிஸ்டர் அதாவது இந்த இதாக நம்ம வீடியோ எண்ட் ஆக போகுது. ஸோ யார் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணலையோ ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு
பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரும் ப்ரீவியஸாக பண்ணுறாங்க சரியான ஒரு பண்டில் கொடுக்குறாங்க. ஃபீமேலில் மேல் பண்டில் சரியான பண்டில்னால வந்துட்டு இன்னும் லீக்காக சைடில் நம்மளுக்கு வந்துட்டு இமேஜ் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் மேட்ச் சப்போர்ட் பண்டில் தந்தாங்கல்ல, அதோட மாசான பண்டில் தரப்போகிறாங்களாம். அதாவது ஃபீமேல் பண்டில் தருவாங்க. ஆனால் மேல் பண்டில் வந்துட்டு ஒரு ரீஜனில் இருக்க 15 பேருக்கு மட்டும் தான் தருவாங்களாம். 15 பேருக்கு மட்டும்தான். பேட்ச் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. நார்மலான பேஸ் 15 பேருக்கு. அதுவும் டாப்அப்பே பண்ணாதவங்களுக்கு தான் அது கிடைக்குமா. அதனால் வந்துட்டு எல்லோரும் டாப்அப் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் என் பொறுப்பாக நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேயா, நான் டாப்அப் பேசுவேன். எனக்கு கிடைக்கிற சான்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ. யாரியா நீ வட்டமாக சுற்றி வந்துட்டுருக்க? ஒருத்தன் தான் ப்ரோ, அடிச்சிட்டு நீ. சரி இன்னும் ஒருத்தன் தானா? நம்ம ப்ரோ அங்கே பயந்துருக்கேன். எல்பி ப்ரோ நீ நடுங்கிறன்னு தெரியுது ப்ரோ, மறைக்காத. நல்லா இல்லை எல்லாம் அப்பட்ட எல்லாத்தையும் பண்ணி என் மண்டைக்கு மண்டைக்கு கொண்டே மாட்டியா நீ ஒரே இடத்துல இந்த மாதிரி பண்ணுறப்ப. எல்பி குரூஸ் என்னடா பேர் தான் வைக்கிறீங்க? சரி லெவல் 16 என்ன கொஞ்சம் மரியாதையோடய பேசிக்கலாம். ஏன்னா நம்ம லெவல் 54 தான். ஆனால் 4 வருஷமாக விளாட்றேன். நம்மளுக்கு என்ன மாதிரி சரி அது ஒரு சோக கதை. அது அப்புறமா நம்ம தனியாக வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். யாரியா நீ ப்ரோ? என்ன ப்ரோ பயமா ப்ரோ? என்ன ப்ரோ கடைசியிலே நின்றுட்டுருக்க நீ? இவர் நம்மளுக்கு பயத்துக்கே பயம் கொடுப்பான்னு சொல்லா, பயமே இவரை பார்த்து பயந்து ஓடிடும். யாரியா நீ என்னோட ரொம்ப பயமாக இருக்க? போயா போய் அடியா. சரி எனக்கு கிளிச்சா நமக்கு தேடி தான் இங்கே போலையே ப்ரோ. நம்ம குடும்பத்துக்கு 1 டப்னா வராது. நீ அடி 1 டப்னா வராது ப்ரோ நம்ம குடும்பத்துக்கு. அட்டப்பா 18 அடிச்சிட்டாரு. ஓகே இல்லை எத்தனை கிலோ அடிச்சிருக்கோம் நம்மளும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதில் எத்தனாவது ப்ளேஸ்? 5 கிலோ வச்சுமா? நானே இதை கவனிக்கலையா? 10 நேரம் நம்ம 5. ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிய போகுது. ஸோ அதாவது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணணும் அப்படின்னு என்று கூறி நான் வந்து செல்கிறேன். இதுதான் உங்கள் ஆரோன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போகிறப்போ வந்துட்டு சரி ஐயோ பேட்ரி வேறு கம்மியாக இருக்கா. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்துள்ள நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாய், ஸ்டே ஹாப்பி. லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி. பை கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.